என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? சொல்றா. ஐயா உங்க பேரை வண்டியில் எழுத சுட்டா தெரியுமா? டேய் போங்கடா போங்க. அவர்தான் விவரம் எல்லாமே இதை சொன்னாருன்னா நீயே லூஸ்தனமா எழுதிட்டு இருக்க. ஏ என்னடி இப்போ எழுதுனா என்ன? எழுதுனா என்னவா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்கா? யார் வீட்டு வண்டியில யார் பேர் எழுதுறது? நாளைக்கு அந்த மனுஷன் வந்து என்னன்னு கேட்டாலும் மூச்சு கொண்டு எங்க வச்சுப்போம்? நேத்து நீ தானடி சொன்ன வண்டியில கூட்டு போ அது இதுன்ட்டு. வண்டியில கூட்டு போன்னு சொன்னேன், பேர் எழுதி கூட்டு போ நான் சொன்னேன். இதுக்கு தான் இந்த ஆளுகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. டேய் முதல்ல அதை அழிடா. ஒருவேளை உங்க கையெழுத்து அம்மாவுக்கு பிடிக்கலையோ? டேய் அதை அழிச்சு விட்றா. இந்தாங்க நான் நல்லா தொடனே. என்னப்பா வண்டி தொடக்கிறீங்க போல? பாத்துப்பா ஊரா முட்டு வண்டி கோடு கீடு விழுந்துற போது. அடே அப்பா. வணக்கம். என்னடா அவன் நீயே மேலே போலையே? வண்டி தொடக்க மூடே போச்சுறான். என்னப்பா வண்டி ரொம்ப நாளா இங்கேயே நிக்குது. ஊர் பயலுகெல்லாம் எடுத்து ஓட்டிக்கிருக்காங்க போலயே. பாத்துப்பா ஊரா வீட்டு வண்டி. அவங்க வந்து கேட்கும் போது ரிப்பேர் ஆயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதெல்லாம் பார்த்துக்கலாமா? வந்தா குடுக்கணும்ல? இல்ல நமக்கு தானா? நமக்கு தானாவா? வந்தா குடுக்கணும் முடியே. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். உடனே வந்துடுவேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்னடா? நம்மளும் அந்த கேட்கணுமா? எடுத்துக்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு? முருகேசா, டேய் முருகேசா, உரம் வாங்கியாரணும்னு சொன்னல, வாங்கிட்டு வா போ. மா நான் முந்தா நேரத்து வாங்கிட்டேம்மா. அவ கண்ணு பூரா வண்டி மேலேயே இருக்கு. முத கிளம்பு. மா நான் உரம் வாங்கிடுறேம்மா. போடா. ஏண்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த அக்கா கடைசியில் கார்க்கே வந்து நின்றுச்சு பார்த்தியா? நல்ல வேலைடா. அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொன்னாங்க. இல்லைன்னா அம்பிட்டு தான் இன்றைக்கி அந்த அக்கா கார் தூக்கிட்டு போயிருக்கோம். கிருக்கீங்க வந்துட்டாயனே. வரட்டும்டா, இன்னைக்கு பார்த்துருவோம். விரட்டினே. என்னப்பா வண்டியை காணும்? நல்லா எடுத்துட்டு சுத்துறாங்க போலியே. நம்ம சொன்னா பொல்லாப்பு. நீங்க வண்டி எடுங்க. வரேன்ப்பா. வரேன்ப்பா. நாசமா போறவங்களா? அம்மா, டேய் வாடா வாடா. எப்படிடா இருக்க? ஆள் அடையாளமே தெரியல. குடு குடு. ஐ வாடா. என்னங்க? யார் குழந்தை?
சண்முகன் பொண்ணு வந்திருக்கு. முருகேசன் கால் அமிச்சு வேகமா கூட்டியார சொல்லுங்க. அண்ணே வந்திருக்காரா? இல்லங்க, என்னன்னு தெரியல. நீங்க வேகமா வாங்க, உக்காந்துருக்கு. உன் சாயிலேதான். வாமா, சொல்றாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருமா உட்கார். பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். போச்சு. ஒண்ணும் வேண்டாம்மா. ஒன்றும் கொடுக்கலையா? அப்பா வரலாமா? அப்பா தவறிட்டாரு. ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? அப்பா ரொம்ப நாள் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ கூட ஒன்னிலன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்பாவோட சொத்து கணக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் யார்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? ஏன்னா எனக்கு வேற யாரும் இங்கே தெரியாது. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அது கொஞ்சம் கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. இன்னைக்கே கிளம்பி ஆகணும். போங்க. ஏயா, கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதையே கோயிலுக்கு போகலாம்ல? எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும் கூட்டு கோயில் போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரி, இந்த போனு தான் வேலை செய்யல. யாரையாவது அனுப்பி தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லைம்மா, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரதில்லை. யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? ஐயா, ஐயோ, வாங்க. சண்முகம் என் பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பண்ண போறீங்க? அதான்டா தெரில. சரி, நீ சாவியை கொடு. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. அந்த அக்கா காரை பற்றி ஏதாச்சும் கிடைச்சா? இது வரைக்கும் கேட்கல. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுங்கப்பான்னு வந்திருக்கு. அதான்டா பத்திரத்தை எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன, அதை மட்டும் கொடுங்க, வச்சு பார்த்துக்கலாம். டே, எப்படியும் தெரிஞ்சிடும்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கேட்டுப்பாங்களே. காரை பார்த்தா தானே பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. ஐயோ, போங்க போங்கன்றல. ஏய் இருமா, வண்டி தள்ளுறா. அம்மா, மொத்தம் 9 பத்திரம் இருக்கு. அப்பா என்கிட்ட கொடுத்து. என்னப்பா கணக்கெலாம் சொல்லிட்டு? கேட்க மறந்துட்டேன். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரிப்பா, நான் கேட்டுதான் சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா. கொஞ்சம் இருமா. உள்ள வாங்க. ஓமா, வண்டியை பத்தி மூச்சு உள்ள போல. தப்புயா, அப்பன்னு இழந்துட்டு வந்து நிக்குது. அதுவும் நம்ம புள்ள மாதிரி தான்ப்பா. வண்டி சாவி கொடுத்தான்ப்பா. முருகேசா, டே முருகேசா. என்னம்மா? சாவியா கொடு. வண்டி சாவியா கொடு. கொடுத்தான். மா, உங்கள் அப்பா போகும்போது வண்டி இங்கே இருக்கட்டும் என்கிட்ட விட்டு போனார். மறந்தே போயிட்டம்மா. சாவி இந்தா இருக்கு. கார் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா சொல்லியிருக்காரு. வண்டி இங்க இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அப்பா உங்ககிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு போனது நான் எடுத்துட்டு போய் நல்லா இருக்காது. அப்பா ஞாபகமா இங்க இருக்கட்டுமே. கொடு. அப்பா, காசுலாம் கொடுத்து என்னை வேற விட்டு பொண்ணு ஆக்காதீங்க. நீ எங்கள் வீட்டு பொண்ணு தாம்மா.
பேத்தி பிறந்தோன்னு மோதிர வீட்டுக்கு வந்திருக்க. சட்டுன்னு எங்களால் எதுவும் செய்ய முடியல. வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காத. பேத்திக்கு எங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுறாமா. இல்லைம்மா, நான் வண்டி காண்டி கொடுக்கல. புடிமா. டேய் முருகேசா. ஐயா, பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துரு. பார்த்து போயிட்டு வாமா. விட்டுட்டு வந்துட்டுமா? ஆமாம். விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டுமா? சரிங்க. அது நான் பக்கியம்ல வண்டி போட்டு வச்சிருக்கா. ஐயா இப்போ எடுத்துறேன், இப்போ எடுத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம் எடு. ஓடிடா ஆளுகளையும் டவுசர்களையும் நான் தான் அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. டேய் நான் உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? இன்னைக்கு நான் தானே முன்னாடி சீட்ல உட்காரணும். உட்கார வர மாட்டேங்காங்கண்ணே. முன்னாடி சீட்ல உட்காரியா? மண்டையில கொட்ட போறேன் பாரு. ஒரு மோல அண்ணே ப்ளீஸ், நான் ஒரு தடவை உட்காருங்கண்ணா. வாங்க போற வாரு நீ போ மோல. ஏய் இங்க வா. முன்னாடி சீட்ல உட்காரணுமா? ஆமாண்ணே. அப்ப வீட்டுல போய் அம்மாட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வா. அண்ணன் முன்னாடி சீட்ல ஏற்றி விடுறேன். 5 ரூபாயா? ஏன்டா உன்னால எம்பிட்டு முடியும்? இல்லை நான் 5 ரூபா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேனே. நீ மட்டும் 5 ரூபா வாங்கிட்டு வா. உன்னை முன்னாடி சீட்ல இல்லை டிரைவர் சீட்லேயே அண்ணன் ஏற்றி விடுறேன். சரிண்ணே சரிண்ணே. போ ஓடு. அண்ணே கண்டிப்பா ஏற்றி விடுங்கண்ணே. கண்டிப்பா உட்கார வைக்கிறேன்டா. ஓடுறோம். ஏய், என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, சுல்லாய் மிட்டாய் வைத்தியம் இப்போ திஷா கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். ஆ ஆ